ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஏன்ஷியன்ட் ட்ராமா கொண்டு வந்திருக்கேன். ஹீரோயின் தான் அந்த நாட்டுடைய பிரின்சஸ். ஆனா அவளோட கல்யாணத்தன்னைக்கு யாரோ அவள ரூம்ல வச்சு எரிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவள காப்பாத்துறான். ஆனா ஹீரோ அவளோட ஹஸ்பண்ட் கிடையாது. ஸோ இந்த ஸ்டோரியில யாரு ஹீரோயினை எரிக்கிறாங்க, எதுக்கு ஹீரோ வந்து அவளை காப்பாத்துறா அப்படின்னு தான் பார்க்க போறோம். உள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். அவ ஃபேஸ் ஃபுல்லா ஒரே கட்டு கட்டா போட்டிருக்குது. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. நான் எங்க இருக்கேன், என்னை யாரு காப்பாத்துனா அப்படின்னு அவ பயந்துகிட்டே பார்க்க, அவ முன்னாடி ஹீரோ அங்க உட்காந்துகிட்டு இருக்கான். அப்பதான் அங்க ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அன்னைக்கு ஹீரோயினுடைய கல்யாணம். யாரோ அவளை ரூம்குள்ள தள்ளி எரிச்சிடுறாங்க. வெளியில அவ தப்பிக்க கூடாது அப்படின்றதுக்காக அங்க கதவை லாக் பண்றாங்க. யாரோ ஒரு வேலைக்காரி தான் கதவை லாக் பண்ற மாதிரி இருக்கு. ஹீரோயின் அங்க கத்திக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஹீரோ தான் வந்து அவளை காப்பாத்துறான். இப்ப ஹீரோயின் கேக்குறா, என்ன நீ எதுக்கு காப்பாத்துன அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு பொருள் தேவைப்படுது. அது உங்க அம்மாவுடைய பொருள். அத நீ எனக்கு குடுக்கணும். அதுக்காகத்தான் நான் உன்ன காப்பாத்தணும். நீ எனக்கு அத ஹெல்ப் பண்ணினா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். உன்ன யார் எரிச்சாங்களோ அவங்கள பழி வாங்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னுட்டு, அன்னைக்கு நெருப்புல எரிஞ்சிட்டதால ஹீரோயின் ஃபேஸ்லலாம் ரொம்ப அந்த காயமா இருக்கும். அந்த காயத்தெல்லாம் ஹீரோ தான் சரி பண்ணியிருக்கான். அந்த காலத்திலேயே அவளுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ரெடி பண்ணியிருக்கான். அப்புறம் ஹீரோ பக்கத்துல உட்காந்து அவகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். அப்ப லைட்டா ஹீரோயினோட ஃபேஸ டச் பண்ணும்போது, ஹீரோயின் அவனோட கைய தட்டி விட்டுடுறான். ஆனா ஹீரோயினுக்கு இப்பயும் ஹீரோ மேல நம்பிக்கை வரல. அவன் பேசும்போதே அவ லைட்டா கத்தி எடுக்குறா. அதுக்கு ஹீரோ கோவமா அவளோட கழுத்த பிடிக்கிறான். நான் சொன்ன மாதிரி நீ பண்ணீன்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கோவமா அந்த கத்திய அவளுடைய பேக்குள்ளேயே வச்சுக்கிறா. அப்புறம் ஹீரோயின் அவன்கிட்ட நீ சொல்ற மாதிரி நான் பண்றேன். ஆனா உனக்கு அடிமை மாதிரி நான் இருப்பேன்னு நினைச்சு பார்க்காத அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து போறா. அப்ப ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு வேலை செய்றான். அந்த பொண்ணு வந்துட்டு, "என்ன நீங்க இப்படி அவள வெளியில போக விட்டுட்டீங்க? அவ எங்கேயாச்சும் போயிட போறா" அப்படின்னு சொல்ல, "இல்ல இப்ப அவளோட ஃபேஸ் தான் அவன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கான்ல. ஸோ இப்ப அவ ஃபேஸே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குது. இப்ப அவளுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு புது ஐடென்டிட்டி. இத வச்சு அவளுக்கு வேண்டியத அவ கண்டுபிடிச்சுக்குவா" அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அதே நேரம் ஹீரோயின் அங்க வெளியில ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கா. அவ தான் அந்த நாட்டுடைய பிரின்சஸ். இருந்தாலும் அவள யாருக்குமே அங்க அடையாளம் தெரியல. அவ பாட்டுக்கு ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கா. அப்ப அவ மனசுக்குள்ள நெறைய டவுட்ஸ் இருக்குது. அது எல்லாமே அவளுக்கு அவளே கேட்டுக்கிறா. யார் நம்மள அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க? யார் நம்மள எரிச்சிருப்பாங்க? இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்க இருந்து இதெல்லாம் ஆரம்பிக்கிறது? அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த தெருவுல யாரோ ஒருத்தவன் குதிரையில போயிட்டு இருக்கான். அது வேற யாரும் கிடையாது. ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்க இருந்த ஹஸ்பண்ட் தான். அவன பார்த்து எல்லாருமே ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க. ஐயோ! இவன் பாவம். அவனோட ஒய்ஃப் இறந்து போயிட்டா. இருந்தாலும் அவன் பாருங்களேன், எவ்வளவு நேர்மையா இருக்கான். அவன் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கல அப்படின்னு அவன பத்தி எல்லாரும் பெருமையா பேசிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வழியில ஒரு வேலைக்காரி மேல இடிச்சிடுறான். அந்த வேலைக்காரி அவளோட கூடையில நெறைய பேப்பர்ஸ் மாரி வச்சிருக்கா. அந்த பேப்பர்ஸ் எதுக்குன்னா, இறந்து போனவங்களுக்கு திதி குடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க கல்ச்சர்ல அந்த பேப்பர எரிப்பாங்களாமா. ஸோ அந்த மாரி ஒரு பேப்பர் வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அந்த வேலைக்காரிய தெரியும். அவளோட வேலைக்காரி தான் போல. இவ தான் அன்னைக்கு ஹீரோயின ரூம்குள்ள தள்ளி கதவ சாத்துனவ. அவள எரிக்கும்போது. அப்ப ஹீரோயின் அவள ஃபாலோ பண்ணிட்டு போய், "யாருக்கு இங்க நீ திதி குடுத்துட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, அந்த வேலைக்காரி ஹீரோயின பார்த்து ரொம்ப பயந்துடுறா. அப்ப ஹீரோயின் அவள மிரட்டி கேட்கிறா. "எதுக்கு அன்னைக்கு நீ என்ன கொல்ல பார்த்த? எதுக்கு என்ன அன்னைக்கு ரூம்குள்ள தள்ளி கதவ சாத்துன?" அப்படின்னு கேட்க, அவ எதுவுமே சொல்ல மாட்றா. "உண்மைய சொல்லு. யார் உன்ன அந்த மாரி பண்ண சொன்னாங்க?" அப்படின்னு ஹீரோயின் மிரட்டி கேட்கிறா. அப்பயும் அவ வாயவே தொறக்க மாட்றா. கடைசில அவ கழுத்துல கத்திய வச்சு மிரட்டும்போது, "உங்கள கல்யாணம் பண்ணிக்க போக இருந்த உங்க ஹஸ்பண்ட் தான் அந்த மாரி உங்கள கொல்ல சொன்னாரு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு அது செம்ம ஷாக்கா இருக்குது. அப்ப அதே நேரம் கரெக்ட்டா அந்த வேலைக்கார பொண்ணு தலையில ஒரு அம்பு வந்து பாயுது. அவ அங்கேயே இறந்து போயிடுறா. அடுத்த அம்பு ஹீரோயினோட தலையில படப்போகுது. அப்ப கரெக்ட்டா ஹீரோ அங்க வந்து ஹீரோயின காப்பாத்திடுறான். அப்புறம் ஹீரோயின பக்கத்துல இழுத்து, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கோவமா கேட்கிறான். அப்ப ஹீரோயின் பக்கத்துல இருந்து அவ காத லைட்டா கடிக்கிறான். "என்ன பண்ற நீ?" அப்படின்னு ஹீரோயின் கோவமா அவன தள்ளி விட, "இதுதான் நான் உனக்கு குடுக்குற பனிஷ்மென்ட்" அப்படின்னுட்டு அவள வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். வந்துட்டு, "என்ன உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சா?" அப்படின்னு கேட்க, "இல்ல எனக்கு என்னமோ நீ தான் பொய் சொல்றன்னு தெரியுது. நீ தான் அந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி சொல்லி என் புருஷன் மேல பழி போட சொல்லியிருப்ப" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "என்னது நான் உன் புருஷன் மேல பழி போட சொல்றேனா? அவன் மேல பழி போட்டு எனக்கு என்ன நடக்க போகுது?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். ஆனா ஹீரோயின் நம்ப மாட்றான். அதாவது ஹீரோயின கொல்ல ட்ரை பண்ணது அவளோட கல்யாணம் பண்ணிக்க போக இருந்த ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு ஹீரோயின் நம்ப மாட்றான். அப்ப ஹீரோ எவ்வளவோ சொல்லி அவ நம்பாததால ஹீரோயினோட கைய பிடிச்சு வெளியில கூட்டிட்டு வரான். அங்க நெறைய பேர் செத்து கிடக்குறாங்க. அந்த வேலைக்காரி தலையில அம்பு பாஞ்சுச்சுல்ல, அங்க அந்த அம்ப விட்டது இவங்க தான். அவங்கள எல்லாரையுமே ஹீரோடைய ஆளுங்க அடிச்சு கூப்ட்டு வந்திருக்காங்க. அப்ப அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா, அதெல்லாம் ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்க இருந்தால்ல, அவளுடைய பழைய ஹஸ்பண்ட். அந்த பழைய ஹஸ்பண்ட வில்லன்னு சொல்லலாம். அந்த வில்லனுடைய ஆளுங்க ட்ரெஸ் மாதிரி இருக்கு. கழுத்துல பார்த்தாலும் அவங்களோட பேர் தான் எழுதியிருக்குது. அப்படின்னா, என் புருஷனே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற என் புருஷன எதுக்கு என்ன கொல்ல ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஹீரோயினுக்கு டவுட் வருது. "என்ன இப்பயாச்சும் என்ன நம்புறியா?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். ஆனா இப்பயும் ஹீரோயின் நம்ப மாட்றான்.
கோவமா அவன் முன்னாடி கத்தி எடுத்து காட்ட, "நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். இங்க வா" அப்படின்னு அவள தூக்கிட்டு எங்கேயோ கூட்டிட்டு போறான். இது எந்த இடம்னா, ஹீரோயின் தான் செத்து போயிட்டான்னு சொல்லி எல்லாருமே ஊர்ல நம்பிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அவள புதைச்ச இடம் தான் அது. அந்த இடத்துக்கு ஹீரோயின கூட்டிட்டு வந்து, அவள புதைச்ச அந்த பாக்ஸே ஓப்பன் பண்ணி காட்டுறான். அந்த பாக்ஸ்க்குள்ள வேற யாரோ ஒரு வேலைக்காரியோட உடம்பு இருக்குது. ஆனா, அப்பயும் ஹீரோயினால நம்ப முடியல. அப்ப அந்த செத்துப்போன வேலைக்காரி தலையில ஒரு ஹேர் பின் இருக்கு. அது ஹீரோயினுடைய பழைய ஹேர் பின் தான். அத எடுத்து பார்க்கும்போது ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. அதாவது அவளுடைய பழைய ஹஸ்பண்ட் அவ ஃபர்ஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணான்னா, அவங்க 2 பேரும் ஒரு ஃபார்முலா தான் மீட் பண்ணியிருப்பாங்க. அப்ப ஹீரோயின் மேல ஏதோ ஒரு பெரிய கட்ட மாதிரி இருக்கும். அது விழப்போகும். அப்ப கரெக்ட்டா அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து அத பிடிச்சிடுவான். அப்ப அவனோட கையில அடிபட்டுரும். அத பார்த்த ஹீரோயினும், "ஐயோ! உங்க கையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கே" அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அவன் கண்டுக்க மாட்டான். "உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்" அப்படின்னுட்டு அந்த கிஃப்ட்ட எடுத்து குடுப்பான். அந்த கிஃப்ட்டுக்குள்ள இருந்தது தான் அந்த ஹேர் பின்னு. இப்ப அந்த ஹேர் பின்ன தான் அவ தலையில வச்சு, அதாவது அந்த வேலைக்காரி தலையில வச்சு, ஹீரோயின்னு சொல்லி பொய் சொல்லி அங்க புதைச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஹீரோயின் சாகலன்ற விஷயம் தெரியும் போல. இதெல்லாம் இப்ப ஹீரோயினுக்கு ஞாபகம் வர, "என்ன இப்பயாச்சும் நம்புறியா? உன் புருஷன் தான் அதெல்லாம் பண்ணது" அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்குது. அப்ப அங்க வெளியில ஏதோ சத்தம் கேட்க, ஹீரோ வந்து ஹீரோயின இழுத்துட்டு அந்த கல்லறைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அவங்க 2 பேரும். அப்ப ஹீரோ வேணும்னே ஹீரோயின் பக்கத்துல போய் அவகிட்ட ரொமான்ஸ் பண்ற மாரி படுத்திருக்கான். அதுக்கு ஹீரோயினும், "என்ன பண்ற நீ? நகர்ந்து படுக்க மாட்டியா?" அப்படின்னு கோவமா சொல்றான். "இங்க எங்க இடம் இருக்கு?" அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப வெளியில வந்திருக்கிறது அந்த வில்லன் தான். அதாவது ஹீரோயினுடைய பழைய ஹஸ்பண்ட். அவன் இங்க ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருக்கான் போல. அப்ப அங்க இருந்த ஆளுங்கள் எல்லாம், "என்ன சத்தம்ன்னு போய் பாருங்க" அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு, அங்க ஒரு வேலைக்காரி இருக்கா. வேலைக்காரின்னு சொல்ல முடியாது. ஆனா வேலைக்காரி மாரி தான் இருக்கா. அவ அங்க கில்மா பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கல்லறைக்குள்ள இருக்கிற ஹீரோயின் கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. ஹீரோயின் கோவத்துல அவளோட கத்திய வெளியில எடுக்குறா. போய் அவங்கிட்ட சண்டை போடுறதுக்கு. ஆனா கூட இருக்கிற ஹீரோ வேண்டாம் கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இப்ப நீ அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். அப்ப அந்த வில்லன் அந்த ஹீரோயின் செத்து போனதா சொல்ற கல்லறை மேலேயே அந்த பொண்ணு கூட கில்மா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த வில்லன பாக்குறதுக்கு அங்க வேலை செய்ற ஒருத்தன் வரான். அவன்கிட்ட ஏதோ முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அவன் சொல்ல வந்திருக்கான். ஆனா அத கேட்டுதான் அவன் செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். என்னன்னா அவன டிஸ்டர்ப் பண்ணிட்டானாமா அவன். உடனே பக்கத்துல போய் அந்த ஆள கொலை பண்ணிடுறான். அவன கொலை பண்ணது மட்டும் இல்லாம, அவன் கூட இருந்தால்ல அந்த பொண்ணு, அந்த பொண்ணையும் கொலை பண்ணிடுறான். அந்த பொண்ணு பயப்படுறா பக்கத்துல இருக்கும்போதே வேணாம் வேணான்னு. அந்த பொண்ணையும் கொலை பண்ணிடுறான். சரியான சைக்கோவா இருப்பான் போல. அப்புறம் இந்த இடத்துல நடந்த இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிடுங்க. இந்த எவிடன்ஸ் எல்லாம் மறைச்சிடுங்க அப்படின்னுட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். கொஞ்ச நேரம் ஹீரோவும், ஹீரோயினும் அந்த கல்லறைக்குள்ளேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் வெளியில வராங்க. "பாத்தியா உன்னோட புருஷன் சொன்னியே எப்படிப்பட்ட ஃப்ராடா இருக்கான் பாரு" அப்படின்னுட்டு. ஆனா இவங்க 2 பேரையும் சும்மா சொல்லக்கூடாது. இவங்க 2 பேரும் சாக வேண்டிய ஆளுங்க தான் அப்படின்னு அவன் கொலை பண்ண 2 பேர பத்தி சொல்ல, ஹீரோயினுக்கு செமையா கடுப்பு வருது. இந்த மாரி மத்தவங்கள பத்தி தப்பா பேசாத அப்படின்னு கோவமா ஹீரோவ அவ அறையிறா. ஃபர்ஸ்ட் ஒரு அறை வாங்கிக்கிறான். செகண்ட் அறையும் வாங்கிக்கிறான். ஆனா தேர்ட் அறையும் போது அவன் கைய பிடிச்சு தடுத்துடுறான். அப்ப ஹீரோக்கு ஹீரோயின பார்க்கும்போது பாவமா தெரியுது போல. பாவம் அவ ஏற்கனவே ஃபீலிங்ஸ்ல இருக்கா அப்படின்னு அவள சமாதானப்படுத்த அவள டச் பண்ண போறான். ஆனா ஹீரோயின் கோவமா அங்கிருந்து போயிடுறா. ஆனா போறதுக்கு முன்னாடி, "எங்க அம்மாவுடைய ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு வேணும்னு சொன்னேன்ல, அத நான் எப்பயுமே உனக்கு குடுக்க மாட்டேன்" அப்படின்னு கோவமா அங்கிருந்து போயிடுறான். அப்ப ஹீரோ மட்டும் தான் அங்க தனியா நின்னுகிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவுடைய அந்த ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவ வந்துட்டு "இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு கேட்க, அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வேற ரொம்ப ஓவரா பண்றாளே, இவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு, "இல்ல அவளுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இப்ப யாருமே இல்ல. இந்த இடத்துல இப்ப அவளுக்கு என்ன தவிர வேற யாருமே இல்ல. நான் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்" அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோயினுக்கு கனவு வருது. அந்த கனவுல அவ ஃபர்ஸ்ட் டைம் அவளுடைய ஹஸ்பண்ட மீட் பண்ணால, அந்த சீன் ஞாபகத்துக்கு வருது. அப்ப அவளுடைய ஹஸ்பண்ட் அவளுக்கு ஒரு ஹேர் பின் கிஃப்ட் குடுத்தான்ல, அத அவன் கிஃப்ட் குடுக்குற மாரி வந்து அந்த ஹேர் பின்னாலயே அவள குத்திடுறான். இதெல்லாம் அவளுக்கு கனவு தான். அவ கனவுல இருந்து பயந்து எந்திரிக்கும்போது ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஹீரோவ பார்த்ததுமே அவ செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். கத்தி எடுத்து ஹீரோவ மிரட்டுறான். மிரட்டிட்டு அவ அங்கிருந்து எந்திரிச்சு போக, ஹீரோ அந்த பொண்ணுக்கு கண்ணால சைகை குடுக்குறான். அந்த பொண்ணு ஹீரோயின ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறா. ஹீரோயின் இப்ப எங்க மார்க்கெட்க்கு வந்திருக்கா. அவ என்னமோ வாங்க ட்ரை பண்றா. ஆனா ஃப்ராடுத்தனமா என்னமோ ஒளிஞ்சு வாங்குற மாதிரி இருக்கு. ஏன்னா அவ அந்த வியாபாரிக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா காசு குடுக்குற மாரி இருக்கு. இதெல்லாம் ஹீரோ அனுப்புன பொண்ணு தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. எதுக்காக அவ அந்த வியாபாரிக்கு காசு குடுத்தான்னா, அந்த வியாபாரி தான் அரண்மனைக்கு வெஜிடபிள்ஸ் கொண்டு போவான் போல. அந்த வெஜிடபிள்ஸ் கொண்டு போற கூடையில இவ உள்ள ஒளிஞ்சுக்கிறா. வியாபாரி அங்க போய் நிறுத்தினதுமே அங்க வேலை செய்றவங்க அவள அந்த மூட்டையெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் உட்கார்ந்திருக்க அந்த மூட்டைய அவங்க பார்த்துடுறாங்க. ஆனா ஹீரோயின் உள்ள இருக்கான்னு தெரியல. அத அவங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வியாபாரி ஏதோ ஒரு புகைய போட, அங்க இருக்கிற எல்லாருமே கண்ண மூடிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் கரெக்ட்டா உள்ள குதிச்சு அரண்மனைக்குள்ள ஓடி வந்துடுறா. அப்ப அங்க ஒருத்தவன் ஹீரோயின பாத்துடுறான். ஹீரோயின் அங்க மாட்டிக்க போறா. அப்ப கரெக்ட்டா யாரோ அவளோட கைய பிடிச்சு இழுத்து அவள காப்பாத்திடுறாங்க. அது வேற யாரும் இல்ல, ஹீரோ தான்.
அப்ப உன்னோட புருஷனை பழி வாங்குறதுக்கு நீ இங்கேயே வந்துட்டியா? ஆனா அதுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் சொல்ற மாதிரி கேளு அப்படின்னு ஹீரோ அவள பேசி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கேட்கிற மாதிரி இல்ல. அப்ப ஹீரோ சொல்றான், நான் சொன்ன மாதிரி கேளு. எனக்கு வேண்டியதை நீ குடுத்துட்டேன்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நீ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கேட்கிற மாதிரி இல்ல. என் விஷயத்த நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்ல, அப்ப திடீர்னு ஹீரோ ஏதோ மயக்கம் வர மாதிரி ஹீரோயின் மேலேயே சாஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல ஹீரோயின காட்டுறாங்க. அப்ப ஹீரோ பக்கத்துல இல்ல. ஹீரோ மறுபடியும் அவனோட வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டான் போல. அப்ப அந்த வில்லன் இருக்கான்ல, அவனுக்கு அந்த இடத்துக்குள்ள யாரோ புதுசா புகுந்திருக்காங்க அப்படின்னு விஷயம் தெரியுது. ஆனா அதே நேரம் அங்க புதுசா ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குது. என்னன்னா, ஹீரோயின் தலையில ஒரு ஹேர் கிளிப் இருந்துச்சுல்ல, அதான் அவ புதைக்கும்போது அவ தலையில வச்சு புதைச்சாங்கல்ல அந்த வேலைக்காரி தலையில. அந்த ஹேர் கிளிப் இப்ப அந்த வெஜிடபிள்ஸ் விக்கிறான்ல, அவன்கிட்ட கிடைச்சிருக்குது. அது தெரிஞ்சதுமே அவன் செம்ம கடுப்பாயிடுறான். "இது எப்படி உனக்கு கிடைச்சுச்சு?" அப்படின்னு அந்த காய்கறி விக்கிறவன புடிச்சு செம்மையா அங்க எல்லாரும் முன்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் கூட்டத்துல நின்னு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. அவளுக்கு ஒரே தயக்கமா இருக்குது. எப்படி அந்த ஹேர் கிளிப் அவன் கையில போச்சு அப்படின்னு அவ பயந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அந்த பொண்ணு போய் ஹீரோ கிட்ட இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்றான். இதெல்லாம் ஹீரோவுடைய பிளான் தான் போல. ஹீரோ தான் வேணும்னே அந்த ஹேர் கிளிப்ப அவன்கிட்ட குடுத்தான் போல, அந்த காய்கறி விக்கிறவன்கிட்ட. அந்த காய்கறி விக்கிறவன புடிச்சு செம்மையா அடிக்கிறாங்க. "இது வந்து ராணியோட ஹேர் கிளிப். இது எப்படி உன்கிட்ட கிடைச்சுச்சு?" அப்படின்னு செம்மையா அவள போட்டு அடிக்கும்போது, அவ "நான் எதுவுமே பண்ணல. நான் இத திருடல" அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த காய்கறி விக்கிறவனுடைய பொண்ணு வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வருது. இதெல்லாம் அவன் பண்ண வேலை தானே அப்படின்னுட்டு வீட்டுக்கே அவ ஸ்ட்ரைட்டா வந்துடுறா. இந்த டைம் அவ ஹீரோ கூட எதுவும் சண்டை போட மாட்றான். ஹீரோ கூடயே சமாதானம் பேசுறா. "நானும் இப்ப உன் கூட சேர்ந்துக்கிறேன். இப்ப நீ சொன்ன மாதிரியே நான் பண்றேன். எனக்கு வேண்டியதெல்லாம் நான் அவன பழி வாங்கணும். எதுக்கு அவ என்ன கொல்ல ட்ரை பண்ணா? அது எனக்கு தெரிஞ்சுக்கணும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஓகேன்னு சொல்றான். 2 பேருமே சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு 2 பேருமே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஆனா இப்பயும் ஹீரோயின் ஏதோ மனசுக்குள்ள பிளான் வச்சிருக்கா. ஹீரோவ ஏதோ போட்டு தள்ளணும்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கா போல. அதே நேரம் இங்க அந்த வில்லனுக்கு செம்ம பயமா இருக்குது. ஏன்னா அந்த ஹேர் கிளிப் செத்துப்போன பொண்டாட்டியோடதுல்ல. செத்துப்போனோட ஹேர் கிளிப் அதுவும் நம்ம அந்த பொணத்த கூட வச்சு புதைச்சது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு அவனுக்கு செம்மையா பயமாயிடுது. அடுத்த நாளே அவன் என்ன பண்றான், அங்க நெறைய சாமியார வர சொல்றான். அந்த சாமியார்ல ஒருத்தியா ஹீரோயினும் முகத்த மறைச்சுக்கிட்டு வரா. அந்த சாமியாருங்க வந்து அந்த இடத்துல பூஜை போட்டுருக்காங்க. அதாவது பேய் எதுவும் அங்க வரக்கூடாதுன்றதுக்காக. அப்ப ஹீரோயின் அந்த ஹீரோக்கு குடுக்க போற ஒரு ட்ரிங்க்ல ஏதோ விஷத்த கலந்து கொண்டு வந்து குடுக்குறா. "இத குடிங்க" அப்படின்னு. ஆனா அந்த ஹீரோ அத குடிக்க மாட்டேன்னு சொல்லி கீழ வீசிடுறான். அதுல விஷம் இருந்ததால அந்த விஷம் அப்படியே பொங்குது. அத பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இவ கொலை பண்ண தான் வந்திருக்கான்னு சொல்லி ஹீரோயின பிடிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு அப்ப அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ உடனே அங்கிருந்து எந்திரிக்கிறான். அதே நேரம் இங்க அந்த வில்லனு ஹீரோயின புடிச்சு வச்சு செம்மையா கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இப்பயும் தெரியல போல. அதான் ஹீரோயின்னு சொல்லி, "உனக்கு எப்படி இது கிடைச்சுச்சு? நீ எங்க இருந்து திருடுன?" அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் காலுக்கு அடியில ஐஸ் வச்சிருக்குது. அந்த ஐஸ்ல அவ நிக்க வச்சிருக்காங்க. அவளால அந்த குளிர் தாங்க முடியல. இருந்தாலும் அங்க வச்சுதான் அவன் கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கான். "இப்ப மட்டும் நீ பதில் சொல்லல, இந்த கத்தியாலே உன்னை கொன்னுடுவேன்" அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அங்க வந்துடுறான். அந்த வில்லனுக்கு ஹீரோவ தெரியும் போல. ஹீரோ வந்து ஒரு பெரிய ஃபேமிலியோட ஆள் தான். ஆனா அவ ஏதோ பழி வாங்குறதுக்காக தான் இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப எதுக்கு அவள கட்டி வச்சிருக்க? அவ என்னுடைய ஆளு அப்படின்னு சொல்லி ஹீரோயின காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றான். அவன் சொன்னான் அப்படின்றதுக்காக ஹீரோயினோட கைய கழட்டி விட்டுடுறாங்க. இருந்தாலும் இப்ப அந்த வில்லன் என்ன பண்றான், இவங்க 2 பேரையுமே புடிங்க அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேருமே கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே அங்கிருந்து வெளியில ஓடி வராங்க. இப்பயும் ஹீரோயின் ஹீரோ மேல கோவமா தான் இருக்கா. அவன்கிட்ட கத்தி வச்சு தான் மிரட்டிக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த வில்லனுடைய ஆளுங்க அவங்க 2 பேரையும் தொரத்திட்டு வர, 2 பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ஓடி போறாங்க. மலை உச்சியிலே நின்னுகிட்டு இருக்காங்க. இப்ப இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது, யாரோ அவங்க 2 பேரையும் தள்ளி விட்டுடுறாங்க. அது வேற யாரும் கிடையாது. ஹீரோ கூட ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அந்த பொண்ணு தான். அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் கீழ குகையில இருக்காங்க. அப்ப ஹீரோ தான் ஹீரோயின பக்கத்துல மடியில சாய வச்சுட்டு உட்கார்ந்திருக்கான். அப்ப ஹீரோக்கு பழைய ஞாபகம் வருது. ஹீரோயின் நெருப்புல மாட்டிக்கிட்டால. அப்ப ஹீரோ தான் அங்க போய் அவள காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருப்பான். அதெல்லாம் இப்ப உனக்கு ஞாபகம் வரும். இப்பயும் அதே மாதிரி ஹீரோயின காப்பாத்தணும்னு சொல்லி தான் பக்கத்துல உட்கார்ந்திருக்கான். ஹீரோயின் இப்பயும் லைட்டா மயக்கத்திலே தான் இருக்கான். அப்ப ஹீரோயின் சொல்றான், "என்ன மறுபடியும் நீ காப்பாத்திட்ட" அப்படின்னு சொல்ல, "இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நீ சாகப் போறத நான் பார்த்தேன். அதே மாதிரி இப்பயும் நீ சாகப் போன. ஆனா நான் உன்னை கண்டுபிடிச்சுட்டேன். உன்னை காப்பாத்திட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆனா ஹீரோக்கு இப்ப ஒரே மயக்கமா இருக்குது. அப்ப ஹீரோயின் அவன பாக்குறான். இதுவும் கரெக்டான டைம் தானே. இப்ப நம்ம இவன கொன்னுட்டா நம்ம ஈஸியா இங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவன கொல்லணும்னு ட்ரை பண்றான். ஆனா என்னவோ ஹீரோயினுக்கு மனசு வரல. "உன்ன நான் அடுத்த டைம் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். அப்புறம் ஹீரோவ இப்ப ஹீரோயின் பாத்துக்கிறான். அவனுக்கு உடம்பு முடியல. அவளே ஏதோ தண்ணியெல்லாம் காய வச்சு அவனுக்கு மருந்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் அங்க கிடைச்ச எதையோ வச்சு அவ சமைச்சிருக்கா. அது முயல் மாதிரி இருக்குது. அத சமைச்சு அவனுக்கு சாப்பிட குடுக்குறா.
அப்படியே டைம் கொஞ்சம் கொஞ்சம் ஆகுது. ரொம்பவே இருட்டிடுது. இப்ப அடுத்து நம்மளோட பிளான் என்ன? அப்படின்னு ஹீரோ கேட்க, இங்கருந்து எப்படியாவது தப்பிக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அவன பழி வாங்குறதுக்கு நான் வருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கு அத கேட்கறதுக்கே கடுப்பா இருக்குது. சும்மா சும்மா ஹீரோக்கு, ஹீரோயினுக்கு நடுவுல ஏதாவது சண்டை வந்துகிட்டே இருக்குது. அப்ப ஹீரோ கையில காயம் இருக்கு. அந்த காயத்துக்கு ஹீரோயின் தான் மருந்து போட்டு விடுறா. ஏதோ ஒரு இலை மாதிரி இருக்கு. அத அரைச்சு அவன் கையில தேய்ச்சு விடுறா. அப்ப ஹீரோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றான். ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்கு. அப்ப ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது அவன் தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் அந்த பக்கமா வந்து, "எதுக்கு நீ அழுவுற?" அப்படின்னு கேட்க, அவன் அழுகைய நிறுத்தவே மாட்றான். "இப்ப நீ சொல்லப் போறியா இல்லையா?" அப்படின்னு கேட்டுட்டு அவனுக்கு என்னமோ சாப்பிட குடுக்க, அவன் சீக்கிரம் சீக்கிரமா அத சாப்பிடுறான். "இப்ப என்ன விஷயம்? அழாத, இத சாப்பிடு. இப்ப சொல்லு என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்க, ஹீரோ அழுதுகிட்டே, "என்னுடைய அப்பா இறந்து போயிட்டாரு" அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் சின்ன வயசுல நடந்த ஸ்டோரி. அந்த பையன் தான் ஹீரோ, அந்த பொண்ணு தான் ஹீரோயின். அப்ப சின்ன வயசுல அவன் சோகமா இருக்கும்போது, ஹீரோயின் தான் வந்து அவள சமாதானப்படுத்தியிருக்கா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் 15 வருஷம் கழிச்சு தான் இப்ப மீட் பண்ணியிருக்காங்க. ஆனா, "உனக்கு என்ன ஞாபகம் இல்லல்ல, நீ என்ன கண்டுபிடிக்கலல்ல" அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கூட ஹீரோக்கு, ஹீரோயினுக்கும் சின்ன வயசுல இருந்தே சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப ஹீரோ தங்கியிருந்த இடத்த சின்ன வயசுல எரிச்சிருக்கா. அத பத்தியெல்லாம் பேசும்போது 2 பேரும் பெரிய வில்லன் மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனா, அதே நேரம் எப்பல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ, அப்பல்லாம் ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ற சான்ஸ விடவே மாட்றான். அப்புறம் திடீர்னு அங்க ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குது. வில்லனோட ஆளுங்கலாம் அங்க வரத அவங்களுக்கு கேட்டுடுது. உடனே அங்க பக்கத்துல ஒரு குட்டி குகை மாதிரி இருக்குது. அந்த குகைக்கு பின்னாடி போய் அவங்கலாம் ஒளிஞ்சுக்கிறாங்க. கல்ல வச்சு அந்த இடத்த அடைச்சிடுறாங்க. அப்ப வில்லன் அந்த இடத்துல வந்துட்டு தேடுறான். அந்த நெருப்பெல்லாம் பார்த்துட்டு, அவங்க இங்க தான் எங்கேயோ தங்கியிருந்து இங்கருந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதான் சாக்குன்னு சொல்லி இங்க ஹீரோயின கிஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. "ஏன்டா உனக்கு நேரங்காலமே தெரியாதா?" அப்படின்னு அவ டென்ஷன் ஆகுறா. அதே நேரம் இங்க வில்லன் வெளியில இருக்கான்ல, இப்ப அவங்க இங்க தான் எங்கேயாச்சும் ஒளிஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்கள எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னுட்டு, அந்த இடத்துல புகை போட சொல்றான். அந்த புகைக்கு எப்படி பயந்து அவங்க வெளியில வந்துடுவாங்க அப்படின்னு ஹீரோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன கேப் கிடைக்குது. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றது? ஏதாச்சும் பண்ணி அந்த வில்லன நம்ம தனியா பிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அப்ப குகைக்கு இன்னொரு பக்கமா வெளியில வந்துட்டு அவங்க ஒரு குட்டி பிளான் பண்றாங்க. அப்ப இன்னொரு ஒரு பக்கத்துல கல்ல உருட்டி விடுறாங்க. அந்த கல்லு உருண்ற சத்தத்த கேட்டதுமே, அங்க இருக்கிற வில்லன்களோட ஆளுங்கல்லாம் அங்க தான் இருக்காங்கன்னு நெனச்சுட்டு அந்த கல்ல பாக்குறதுக்கு ஓடி போயிடுறாங்க. அப்ப அங்க வில்லன் மட்டும் தனியா நின்னுகிட்டு இருக்கான். அதான் சான்ஸ்ன்னு ஹீரோவும் ஹீரோயினும் வந்து இப்ப வில்லன பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வில்லன கத்தி வச்சு ஹீரோயின் மிரட்டுறா. அப்புறம் அவன இவங்க அரெஸ்ட் பண்ணி தனியா கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம சான்ஸ் கிடைச்சிடுது. அவளால முடிஞ்ச அளவுக்கு அந்த வில்லன செம்மையா கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கா. "எதுக்கு இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியுமா? ராஜாவுக்கு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ராஜாவோட மருமகனா ஆக இருந்தேன் நானு. நான் சொன்னா அவரு என்ன வேணா கேட்பாரு" அப்படின்னு சொல்ல, "என்னடா சொன்ன? ராஜாவுக்கு மருமகனா இருந்தியா? நீ கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ண நீயே கொலை பண்ணவன் தான? அவள எரிச்சு சாம்பல் ஆக்குனவன் நீ. உனக்கு ராஜா ஹெல்ப் பண்ணுவாரா?" அப்படின்னு கோவமா கத்தி வச்சு அவன மிரட்டிக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல ஹீரோயின் இங்க ஹீரோவ பாக்குறதுக்கு வரா. அங்க ஆல்ரெடி அந்த ஹீரோ கிட்ட அடிக்கடி ஒரு பொண்ணு வந்து பேசுவாள்ல, அவனுடைய வேலை ஆளு. அந்த பொண்ணு வந்து அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் இவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. "இவன் கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு அவ போன கொஞ்ச நேரத்துல அங்க ஹீரோவ பாக்குறதுக்கு ஹீரோயினோட தம்பி வரான். அவன் ஹீரோ கிட்ட சும்மா நலம் விசாரிக்கிற மாரி தான் வந்திருக்கான். ஆனா, "என்னுடைய அக்கா இறந்ததுக்கு காரணம் அவன் தானாமே" அப்படின்னு அந்த வில்லன பத்தி விசாரிக்கிறான். அப்புறம் அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அந்த ஹீரோவுடைய தம்பி அங்கிருந்து போயிடுறான். ஆனா, ஹீரோவோட தம்பி மேலயும் உங்களுக்கு லைட்டா டவுட் இருக்குது. அப்ப அந்த வேலை செய்ற பொண்ணு ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு பேப்பர் குடுக்குறா. அத ஓப்பன் பண்ணி படிக்கிறான். "இப்ப நமக்கு கரெக்டான டைம் வந்துருச்சு. இப்ப உண்மை எல்லாருக்குமே வெளியில தெரியணும்" அப்படின்னு சொல்லும்போது, அதே நேரம் எங்க ஹீரோயின் அந்த வில்லன செம்மையா கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த ஹேர் கிளிப் எடுத்து அவ தலையில வைக்க, அப்பதான் அந்த வில்லனுக்கு இவ தான் ஹீரோயின் என்ற விஷயமே புரியுது. "நீயா? நீ எப்படி உயிரோட வந்த?" அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே கேட்கிறான். அப்ப ஹீரோயின் நெருப்பு கொண்டு வந்து அவன காமிச்சு மிரட்டுறா. "நீ பண்ண கொடுமைக்கு உனக்கு இது இல்லடா, இன்னும் பெரிய தண்டனை குடுக்கணும்" அப்படின்னு அந்த நெருப்ப அவனோட மேல வைக்கிறா. வலியில கத்த, "இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான். இனிமே உன்ன என்ன பண்றேன் பாரு" அப்படின்னு இதுக்கு உனக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க எல்லாமே நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு மிரட்டுறான். அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட, "எனக்கு இப்போ ஒரு முக்கியமான ஒரு சான்ஸ் வேணும். இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க அம்மாவுடைய இறந்த நாள் வருது. அப்ப அரண்மனையில கண்டிப்பா ஒரு சின்ன ஃபங்ஷன் நடக்கும். அந்த ஃபங்ஷன்ல நான் எப்படியாச்சும் உள்ள போகணும். அப்படி நான் உள்ள போறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி நான் உள்ள போயிட்டேன்னா, நான் யாருன்ற விஷயம் எல்லாருக்குமே நான் தெரிய வச்சுட்டு எனக்கு என்ன நடந்துச்சு? எனக்கு நடந்த அநியாயத்த நான் எல்லார் முன்னாடியும் சொல்லணும் அப்டின்னுட்டு ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறான். ஹீரோவ லைட்டா தொட்டு தொட்டு பேசுறா. ஹீரோக்கு தான் அந்த மாரி பேசினா ரொம்ப பிடிக்குமே. ஹீரோயின் பக்கத்துல வந்து ஹீரோயின கிஸ் பண்ண வரான். அப்ப அவ தலையில வச்சிருந்த ஹேர் பின்ன எடுத்து அவன குத்துற மாரி மிரட்டிட்டு, "நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்கிற பிளான மறந்துடாத. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றான். அவனும் ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கிறான். அடுத்த சீன்ல அந்த வில்லன ஹீரோயினுடைய தம்பி கிட்ட கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஹீரோயினோட தம்பி அவன்கிட்ட ஏதோ பேசி, "நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்" என்னமோ சொல்றான். அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு டீலிங் இருக்குது போல.
அப்புறம் இங்க ஹீரோவும் ஹீரோயினும் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க அந்த அரண்மனைக்குள்ள போறதுக்காக ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயினுடைய அம்மா இறந்த நாள் வருது. அப்ப அவ பிளான் பண்ண மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் அந்த அரண்மனைக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப அந்த வில்லன் இருக்கான்ல, ஓடி வந்துட்டு, "நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன். என்ன மன்னிச்சுடுங்க" அப்படின்னு எல்லாரும் முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் ஒத்துக்கிறான். ஏதோ பிளான் பண்ணி அத எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த கூட்டத்துல ஹீரோயினும் தான் நின்னுகிட்டு இருக்கா. ஹீரோயின பார்த்து, "இதோ இவளும் தான் என் கூட சேர்ந்து வேலை செஞ்சா. இவளும் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்" அப்படின்னு ஹீரோயின் மேல வேணும்னே பழி போடுறான். அப்ப ஹீரோயினும் ஹீரோயினுடைய ஹேர் கிளிப் கையில வச்சிருந்தால, அத எடுத்து ராஜா கிட்ட காமிச்சு, "நான் எதுவுமே பண்ணல. இவன் தான் எல்லாம் என்ன பண்ண சொன்னான். இவன் தான் இளவரசிய கொல்றதுக்கு பிளான் போட்டான்" அப்படின்னு ஹீரோயினே நடந்த விஷயத்த எல்லாமே அந்த வில்லன் மேல சொல்றான். அந்த வில்லன், "ஐயோ! நான் எந்த தப்புமே பண்ணல" அப்படின்னு அந்த ராஜா முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ராஜா யார் பேச்ச கேட்கறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயினோட தம்பியும் அந்த வில்லன பார்த்து, "இவன் கண்டிப்பா பண்ணியிருப்பான்" அப்படின்னு சொல்ல, ராஜா உடனே அவன கொண்டு போய் சிறையில அடைங்க அப்படின்னு அனுப்பி வச்சுடுறாங்க. அப்புறம் ராஜா இப்ப ஹீரோயினோட ஃபேஸ பார்க்குறாரு. ஆனா இப்ப அவ ஃபேஸ் தான் மாறி இருக்குல்ல. "உன் கண்ண பார்க்கும்போது எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தவங்களோட கண்ண பார்க்குற மாதிரியே இருக்கு" அப்படின்னு ராஜா சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா இருந்தாலும் அவ உண்மை எதுவுமே சொல்ல மாட்றா. எல்லாத்தையும் மறைச்சிடுறா. அப்புறம் ராஜா அங்க இருக்கிற எல்லாருமே வெளியில அனுப்பிடுறாங்க. இப்ப வெளியில வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அடுத்து என்ன பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்பயும் அவங்களுக்கு உண்மையாலுமே யாரு அவள கொல்ல ட்ரை பண்ணாங்க? அவளோட ஹஸ்பண்ட் எதுக்கு அவள கொலை பண்ணணும்? அதுக்கான மோட்டிவ் என்ன? அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோவ பார்த்து, "நீ சும்மா என்னோட வழியில குறுக்க குறுக்க வந்துகிட்டு இருக்காத. என் வேலைய என்ன பார்க்க விடு" அப்படின்னுட்டு அங்க இருந்து வந்துடுறா. அப்புறம் ஹீரோ தனியா உட்காந்து என்னமோ படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவன்கிட்ட வேலை செய்யற பொண்ணு அங்க வரா. அவளுக்கு ஹீரோயின பிடிக்கல அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியுது. இருந்தாலும் ஹீரோ அவகிட்ட சொல்லி அனுப்புறான். "நீ எப்பயுமே அவள ஃபாலோ பண்ணணும். நீ எப்பயுமே அவள புரொடெக்ட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அடுத்த சீன்ல அந்த வில்லன ஜெயில்ல அடைச்சு வச்சிருக்காங்க. ஹீரோயின் அங்க போய் அவன மிரட்டுறா. "எதுக்காக நீ என்ன கொலை பண்ண? யாரு உன்ன என்கிட்ட கொலை பண்ண சொன்னது?" அப்படின்னு அவன்கிட்ட கேட்க, அவன் சொல்ல மாட்றான். அப்ப அவனோட கழுத்த பிடிச்சு நெரிக்க ட்ரை பண்றா. அப்ப யாரோ அங்க வேலை செய்றவங்க ஹீரோயின பாத்துடுறாங்க. ஆனா இவ திரும்பி யாருன்னு பாக்குறதுக்குள்ள அவங்க அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் ஹீரோக்கு என்னமோ ட்ரிங்க்ஸ் ஊத்தி குடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப பழைய விஷயத்த பத்தியெல்லாம் அவங்க 2 பேருமே பேசுறாங்க. அப்ப ஹீரோ நடந்த விஷயத்த சொல்றான். ஹீரோ எதுக்கு ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மாவுடைய அந்த ஏதோ ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டு இருக்கான்ல, அது என்னன்னா, ஏதோ ஒரு சீல் மாதிரி இருக்குது. அந்த சீல் அவனுக்கு வேணும்னு சொல்றான். என்ன காரணம்னா, ஹீரோவுடைய அப்பா இறந்ததுக்கு காரணம் ஹீரோயினுடைய அப்பதான். சோ அவங்க அப்பாவ பழி வாங்குறதுக்காக அந்த ஹீரோயினுடைய அம்மாவுடைய படை அவனுக்கு வேணும். படைன்னா அந்த வாரியர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த போர் வீரர்கள். அந்த போர் வீரர்களும் அந்த சீல் யார்கிட்ட இருக்கோ அவங்க பேச்ச தான் கேட்பாங்க. அதுக்காகத்தான் அந்த சீல் இவனுக்கு வேணும்னு சொல்லி அவன் ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப சின்ன வயசுல அவங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க அப்படின்ற அந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. சின்ன வயசுல இருந்தே எப்பல்லாம் ஹீரோ சோகமா இருக்கானோ, அப்பல்லாம் ஹீரோயின் பக்கத்துல போய் அவங்ககிட்ட பேசி சமாதானப்படுத்துவா. அப்ப இருந்து அவங்க 2 பேரும் க்ளோஸா தான் இருந்திருக்காங்க. இப்ப ஹீரோக்கு ஹீரோயினோட அப்பா மேல கோவம் தான். ஆனா இருந்தாலும் அவன் மனச விட்டு எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறான். எனக்கு என்னதான் உங்க அப்பா மேல ரொம்பவே பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும், ஆனா நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன். அத யாராலயும் மாத்த முடியாது. என்னால உங்க அப்பாவ வெறுக்க முடியும். என்னால உன்ன வெறுக்க முடியல அப்படின்னு அவன் மனசுல இருக்கிறத எல்லாத்தையுமே ஓப்பனா வெளியில சொல்லிடுறான். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் ஹீரோயின பிடிச்சு கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினும் கோவமா அவன தள்ளி விட ட்ரை பண்றா. ஆனா கடைசியில ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவளுக்கும் ஹீரோவுக்காக லைட்டா மனசுக்குள்ள ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு. அவளுக்கும் ஹீரோ மேல லவ் இருக்கு அப்படின்ற விஷயம் அவ மனசுக்கு தெரியுது. ஆனா வெளியில காட்டிக்க மாட்றா. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஹக் பண்றாங்க. அடுத்து என்ன பிளான் பண்ண போறோம் அப்படின்னு அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கூட ஹீரோயின் கத்தி எடுத்து அவன் கழுத்த வச்சு மிரட்டுறா. "எனக்கு எப்படியாச்சும் உண்மை தெரிஞ்சே ஆகணும். இதுக்கு நடுவுல யார் வந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நீயா இருந்தாலும் அப்படிதான்" அப்படின்னு அவன கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அவளுக்கு ஏதோ சாட்சிக்காக ஒரு பேப்பர் மாரி எடுத்து குடுக்குறான். அத எடுத்து ஹீரோயின் படிச்சதுமே அவ ஒரு மாதிரி ஆயிடுறா. அந்த பேப்பர்ல என்ன இருந்துச்சுன்னு தெரியல. அப்ப அவளோட ஹஸ்பண்டே அவள கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணான்ல, அதெல்லாம் நினைக்கும்போது அவளுக்கு ரொம்ப அழுகையா வருது. அவன் என்னமோ நல்ல ஹஸ்பண்டா தான் இருந்திருப்பான். ஆனா யாரோ அவன்கிட்ட சொல்லிக் குடுத்து தான் உன்ன கொல்றதுக்கு அவன் ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நினைக்க நினைக்க ஹீரோயினுக்கு அழுகையா வருது. கடைசியில ஹீரோயினுக்கு அந்த பழி வாங்குற எண்ணமே போயிடுது. அவ என்ன சொல்றா, "சரி என்னோட விஷயத்த அப்புறம் பார்த்துக்கலாம். நீ என்கிட்ட என்ன கேட்ட? எங்க அம்மாவோட சீல் தானே. சரி நான் அத உனக்கு குடுக்குறேன்" அப்படின்னுட்டு அந்த சீல் பாதி பாதியா இருக்குது. ஒரு பாதி ஹீரோயினுடைய அங்கிள் கிட்ட இருக்குது. அந்த அங்கிள் ஒரு சாமியார் மாதிரி இருக்காரு. இன்னொரு பாதி யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. சோ அந்த அங்கிள் கிட்ட போய் அந்த சீல கேட்கறாங்க. அந்த அங்கிள் என்ன சொல்றாரு, "இல்ல என்னால இத உன்கிட்ட குடுக்க முடியாது. என்னுடைய தங்கச்சியோடைய பசங்க கிட்ட மட்டும் தான் இத குடுக்க முடியும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அவளோட கழுத்துல இருந்த தழும்ப காமிச்சு, "நான் தான் உங்க தங்கச்சியோட பொண்ணு. நான் சொல்றத கேளுங்க" அப்படின்னு சொல்ல, அந்த அங்கிளும் நம்பிடுறாரு. உடனே அந்த சீல் எடுத்து அவர் கையில குடுத்துடுறாரு. ஆனா அது பாதி சீல் தானே இருக்குது. "மீதி சீல் எங்க?" அப்படின்னு கேட்க, "மீதி சீல் என்கிட்ட இல்ல. மீதி சீல் உன்னோட தம்பி கிட்ட இருக்கு" அப்படின்னு சொல்ல, அப்ப வெளியில ஆளுங்கலாம் வந்துடுறாங்க. ராஜாவுடைய ஆளுங்க.
இப்ப நம்ம இங்க இருந்து தப்பிக்கணுமே அப்படின்னுட்டு ஹீரோயின் அந்த அவளோட அங்கிளை கூட்டிட்டு அங்க இருந்து ஓடுறான். ஹீரோ வேற ஒரு பக்கமா போயிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் மலைக்கிட்ட வந்து நிக்கிறாங்க. இப்ப அடுத்து என்ன பண்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பாதி சீல் அவனோட தம்பி கிட்ட இருக்குல்ல, அதை எப்படி அவன்கிட்ட இருந்து வாங்குறது அப்படின்னு அவன் அந்த அங்கிள் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கிள் கிட்ட கேக்குறான், எதுக்கு அம்மா இந்த சீலை 2ஆ பாதி பாதியா பிரிச்சு வச்சாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க அங்கிள் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அப்ப ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, அவர் உண்மையுமே நல்லவர் கிடையாது. அவர் நிறைய துரோகம் எல்லாம் பண்ணியிருக்காரு அந்த நாட்டுக்காக. அந்த விஷயம் எல்லாம் ஹீரோயினோட அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவரே தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டாரு போல. அவங்க அம்மா இந்த பாதிப்பு அவங்க குழந்தைங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த சீலை 2ஆ பிரிச்சு வச்சிருந்திருக்காங்க. சோ எப்படியாச்சும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க அப்பாவால குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வரும், அவங்கள அவங்க காப்பாத்திக்கணும் அப்படின்னு தான் இந்த சீலை ரெடி பண்ணியிருக்காங்க போல. இந்த விஷயத்தெல்லாம் இப்ப அங்கிள் அந்த ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ கூட ஒரு பொண்ணு இருப்பால, அந்த பொண்ணு அங்க வரா. அதே நேரம் எங்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ இந்த பக்கமா போனால அங்க ராஜாவுடைய ஆளுங்க ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. ஹீரோவை பிடிச்சி இப்ப அடைச்சு வச்சு அவனை கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோவுடைய அப்பாக்கும் ஹீரோயினோட அப்பாக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பகை இருக்குல்ல. சோ நீ எதுக்கு இதெல்லாம் பண்றன்னு எனக்கு தெரியும், நீ என்ன பழி வாங்க போறியா, யாருடா நீ, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயினோட அப்பா அதான் அந்த ராஜா ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புனது கூட அந்த ராஜா தான் அப்படின்னு சொல்லி அவனே ஒத்துக்கிறான். எதுக்குன்னா அவங்க அம்மா மாதிரி அவளும் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு நான் பண்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுட்டா அவ கண்டிப்பா என்ன சும்மா விட மாட்டான். நான் பண்ற இந்த அயோக்கியத்தனத்தை அவ இந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே சொல்லிடுவா. அதனால தான் அவளுக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே அவளை தீர்த்து கட்டணும்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அந்த ராஜா சொல்லிடுறான். அப்ப ஹீரோ கூட ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவகிட்ட வேலை செய்யற பொண்ணு. அந்த பொண்ணை கொண்டு வந்து அங்க போடுறாங்க. அவ உடம்பெல்லாம் ஒரே அடிபட்டிருக்குது. அவ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்கா. ஆனா அவளுக்கு செம்மையா அடிபட்டிருக்குது. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹீரோயினை ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா என்னால இதுக்கு மேல முடியல அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் என்ன ஆனாலும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பயப்படுறான். அதே நேரம் ஹீரோயின் இங்க இப்ப அவனுடைய தம்பியை பார்க்க வந்திருக்கான். வந்துட்டு அந்த சீலை எடுத்து காட்டுறான். காமிச்சு நான் தான் உன்னுடைய அக்கா அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்ல தம்பியும் அந்த சீலை எடுத்து காட்டுறான். இப்ப இங்க அக்காவும் தம்பியும் சேர்ந்துடுறாங்க. ஆனா ஹீரோயின் எப்படியாச்சும் ஹீரோவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த சீலை தம்பி கையிலேயே கொடுத்துட்டு இங்க வந்துடுறான். இங்க இந்த ராஜா இருக்கான்ல, அதான் ஹீரோயினுடைய அப்பா, ஹீரோவை பிடிச்சு வச்சிருக்கான். அப்ப ஹீரோயின் அங்க போய் அவங்கிட்ட பேசுறா ஹீரோவை காப்பாத்துறதுக்காக. அப்ப ஹீரோயின் கூட அங்கிள் இருக்கு. அந்த ராஜா அங்கிளையும் மிரட்டுறாரு. என்ன என் பொண்ணுகிட்ட நீ எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்னுட்டு அவனையே கொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. கடைசியில அங்கிளையும் ராஜா கொன்னுடுறாரு. இப்ப ஹீரோயின் கத்தி எடுத்து அந்த ராஜாவை மிரட்ட அந்த சின்ன கத்தியால ராஜாவை என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்ல ஹீரோவே அவங்க புடிச்சு வச்சிருக்காங்கல்ல. உன்னால என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி நான் அவனை ஒரு டைம் கொலை பண்ணிட்டேன். இன்னொரு டைம் அவனை கொலை பண்றதுன்னு எனக்கு பெரிய வேலை இல்லை அப்படின்னு அந்த ராஜா சொல்லும்போது ஹீரோ அவனை பிடிச்சு வச்சிருந்த ஆளுங்களை எல்லாம் அடிச்சுட்டு ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு பக்கத்துல வந்துடுறான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வந்துடுறாங்க. அப்ப அந்த சீல் இவங்க கிட்ட இருக்கிறதால அந்த அடியாளுங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வராங்க. சாரி, அடியாளுங்க கிடையாது, அந்த போர் வீரர்கள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வராங்க. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்றது அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் அங்க ராஜாவை காட்டுறாங்க. கூட ஹீரோயினோட தம்பி அங்க இருக்கான். அதாவது இளவரசன். அவன் ராஜா கிட்ட நல்லவன் மாதிரி நடிக்கிறான். அதாவது நல்லவன் மாதிரின்னா ராஜாக்கு ஹெல்ப் பண்ற ஆள் மாதிரி நடிக்கிறான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா, அவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன், நான் அவங்க எல்லாரையும் முடிச்சு கட்டுறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த ராஜா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இந்தாங்கப்பா இந்த ட்ரிங்கை என் கூட சேர்ந்து குடிங்க அப்படின்னு அவன் ஏதோ ஒரு ட்ரிங்க் எடுத்து கொடுக்க ராஜா ரொம்ப ஹாப்பியா அதை வாங்கி குடிக்கிறான். பரவாயில்ல, நம்ம பையன் நம்ம மேல அக்கறையா இருக்கான்னு. கடைசியில பார்த்தா அந்த ட்ரிங்க் எல்லாம் வேணுமோ கலந்து கொடுக்க ராஜா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்து செத்துடுறான். இதெல்லாம் எங்க அம்மாவுக்காகத்தான், எங்க அம்மாவை கொலை பண்ணது மட்டும் இல்லாம என் அக்காவை நீ கொலை பண்ண ட்ரை பண்ணல அப்படின்னு ராஜாவை அவன் கத்தி வச்சு மிரட்டும் போது அந்த விஷத்திலேயே அவன் செத்து போயிடுறான் அங்கேயும். அடுத்த சீன்ல இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப ஹீரோயினோட தம்பி அங்க அவரோட அக்காவை பார்க்க வரான். ஆனா இப்ப கூட அடுத்து யார் ராஜா ஆக போறாங்க அப்படின்ற ஒரு சின்ன டென்ஷன் அவங்களுக்குள்ள இருக்குது. அப்ப அந்த தம்பி அக்காவை பார்த்து, அக்கா நீயே இந்த நாட்டை ஆண்டுக்கோ, நீயே இதெல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல ஆனா அவ என்ன சொல்றான், இல்லப்பா எனக்கு இதுல எல்லாம் ஆசை கிடையாது, நான் ஒரு சாதாரண வாழ்க்கையதான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி அவகிட்ட அந்த பாதி சீலை கொடுப்பான். ஆனா அந்த சீலை ஹீரோயின் திரும்ப அவன் தம்பிக்கிட்டே கொடுத்துட்டு நீ அதெல்லாம் பாத்துக்கப்பா அப்படின்னுட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து வெளியில வந்துடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் அரண்மனைக்குள்ள வந்திருக்காங்க. அந்த ராஜா கிட்ட பேச, அதாவது இப்ப இருக்கிற ராஜா ஹீரோயினோட தம்பி கிட்ட பேச வந்திருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற எல்லாரையுமே அந்த ராஜா வெளியில அனுப்பிட்டு ஹீரோயின் கிட்ட மட்டும் தனியா பேசுறான். அப்ப என்ன விஷயம்னா, என்னதான் ஹீரோயின் இப்ப அந்த இடத்த விட்டு போறேன்னு சொன்னாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எப்படியாச்சும் அவ மறுபடியும் இங்க வந்து சண்டை போடுவாளா அப்படின்ற ஒரு சின்ன பயம் அந்த ராஜா மனசுல இருக்குது. அதாவது ஹீரோயினோட தம்பி மனசுல இருக்குது. அதுக்காகத்தான் ஹீரோயின் இப்ப அங்க வந்துட்டு அவன் கையில ஏதோ ஒரு சின்ன சீல் மாதிரி இருக்கு. அதை கொடுத்துட்டு நீ ஒண்ணும் கவலைப்படாத, இது என்னுடைய ப்ராமிஸ், நான் மறுபடியும் எப்பயுமே இங்க திரும்ப வர மாட்டேன், நீயே இங்க ராஜாவா இரு, நல்லபடியா ஆட்சி பண்ணு அப்படின்னுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க.
இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணா சேர்ந்து அந்த ஊரை விட்டு போலான்னு சொல்லி பிளான் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல ஊர் மக்கள் எல்லாருமே ஒண்ணா நின்னு கூட்டமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயினையும் ராஜா கொன்னுட்டாரு, கொன்னு எரிச்சுட்டாரு அப்படின்னு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. அதே கூட்டத்துல நின்னுதான் ஹீரோவும் ஹீரோயினும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அத கேட்டு அவங்களுக்கே சிரிப்பு வருது. ஆனா இருந்தாலும் அவங்களோட ஐடென்டிட்டிய வெளிய காமிக்காம அவங்க 2 பேரும் ஒரு சாதாரண மனுஷனா வாழணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே அதே ஊர்ல இல்லாம பக்கத்துல ஒரு சின்ன ஊர்ல ஒரு குட்டியா ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணி அவங்க 2 பேரும் அங்க சந்தோஷமா இருக்கு. இங்க ஹீரோயினோட தம்பி அந்த நாட்ட ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதோட இங்க மூவி முடியுது. இந்த மூவி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ வேவ்ஸ். பை.